அவள் கொடுத்தாரே நந்தரசம். என்னமாச்சு? இப்ப கூட விளையாடிட்டானே இருந்தா சிதறம் கார்ல வந்து கடைப்போ நான் டாக்டர் கூட்டிட்டு வரணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் போய் சாமியாரை கூட்டிட்டு வரேன். நல்ல யோசனை. அவரை தேவையான இருக்கா? ஏதாவது பூச்சிக்கிட்டு கிடைச்சதா? இல்லையே, இங்கதானே இருந்தா. ஓம் சாமி, இறைவன் திருவடி சேர்ந்து என்னுடைய ஆசனத்துக்கு வந்து நீங்காத நோய்கள் எல்லாம் நீங்கி சென்றவர். இப்படி ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டதே இல்லை. தெய்வ அனுகிரகம் பெற்ற குழந்தை தெய்வத்தோடு இறந்தவர் கலந்து விட்டார். இனி மறுபிறவி இல்லை. ஓம் சாந்தி. எங்க நாம பலி கொடுக்கறதுக்கு முன்னால குழந்தை மண்டை போட்டுருமோ நினைச்சேன். நல்ல வேலை குழச்சிருச்சு. எங்க அப்பா குழந்தை, நீ மறந்து பிடிக்காம இருந்தேன்னா உனக்கு மிட்டாயி, சாக்லேட்டு, ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி தருவேன். அழுதுட்டே இருந்தா அப்புறம் உதவாமா. பயப்படா, நீ சந்தோஷமாக இருக்கலாம். நான் சொல்கிறபடி கேட்பாயா? நான் கேட்கிறேன். உன் குழந்தை தெய்வ குழந்தை. தெய்வத்துக்கு யாரிடம் பிரியம் அதிகம் இருக்கிறதோ அவர்களை சீக்கிரம் அழைத்துக் கொள்கிறது. உங்களது துன்பத்தை போக்க நான் இருக்கிறேன். உங்கள் சோகத்தை சுமக்க நான் இருக்கிறேன். ஆனந்த ரசம் பருகுங்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.
என்னமா அப்படி பேசுங்க? சுவாமி அவங்களுக்காகவே வாழ்றாங்க, நம்ம மாதிரி பணக்கார மக்களுக்காகவே வாழ்றாங்க. சுவாமி என்னாலே ஆனந்த ரசம். அவங்களுடைய சக்தி பக்தி எல்லாம் இந்த ரசத்துல தான் இருக்கு. இது உள்ள போட்டுக்கிட்டாதான் சுவாமியை நல்லா புரிஞ்சுக்க முடியும். என்ன சாமி சொல்றீங்க? குழந்தாய், உன்னை நான் அறிவேன். என்னை அறிந்து கொள்ள முயற்சிக்காதே. பரம்பொருளை உணரலாம், பார்க்க முடியாது. அதெல்லாம் நமக்கு எப்படியே சாமி தெரியும்? சின்ன பசங்க, அதுக்கு நீங்க தான் வழி காட்டணும். சீக்கிரமே உனக்கு ஒரு வழி காட்டுகிறேன். சாமி, ஒரு சின்ன சந்தேகம். இந்த ஆனந்த ரசத்தை எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாமா? லிவர் ட்ரபிள் ஒண்ணும் வராதே. மாமா, இதனா கள்ள சாராயமா? ஆனந்த ரசம் சாமியார் நமக்காக விசேஷமா போட்டு செஞ்சது. இல்லையப்பனே, இது வெறும் பால். என் பூஜையின் மகிமையால் இது அமிர்தமாகிறது. ஆனந்தமாவதும் விஷமாவதும் நம்பிக்கையை பொறுத்திருக்கிறது. நாங்க உங்களோட ஐக்கியமாயிட்டோம். இனிமே நீங்க தான் எங்களுக்கு எல்லாம். என்னுடைய சொத்து, வீடு, வாசல், தனம். அண்ணா, நீ சும்மா இருப்பா. உங்க காலடியில சமர்ப்பிக்கிறேன். எனக்கு மாத்திர என்னங்க, என் சொத்து சுகம் எல்லாம் அந்த ஆசிரமத்துக்கே கொடுத்துரு. இத மாதிரி ரசம் வேற எங்க கிடைக்கும்? வாயில வச்சாலே ஏறு. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி இன்னும் கொஞ்சம் ஊத்த சொல்லு. உங்கள் ஆனந்தமே என் ஆனந்தம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. அதுக்காக இழுத்துக்கு வேலை முடிக்கிறது. ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவான். சாமியார் தான் சாமியார் தான். எனக்கு ஒரு கண்ணுல அழ வருது, இன்னொரு கண்ணுல சிரிப்பு வருது. ஏன் உனக்கு எப்படி? எனக்கு எங்க எதுவும் வரல. நிலா தெரியுதுப்பா இதுக்குள்ளயா? தெரியுது. சத்தியமூர்த்தி, சிவராமன், உங்க ரெண்டு பேருக்கு சாமியாருடைய கிடைக்கும் பார்வை கிடைச்சிருச்சு. நீங்க ரெண்டு பேரும் இங்கேயே தங்கலாம் சாமியார் சொல்லிட்டார். அவரே சொல்லிட்டாரா? என்ன நான் பொய்யா சொல்ல போறேன்? இதுல ஒரு கையெழுத்து மட்டும் போட்டுருங்க. ஆனந்த ரசம் விட சொல்லுங்க. கையெழுத்து போடுங்க. ஆனந்த ரசத்துக்கு கூட பர்மிட். ஆசிரமத்துக்கே சொத்தை எல்லாம் நன்கொடையா கொடுத்துறேன்னு சொன்னீங்க இல்ல, அதுக்குதான் கையெழுத்து. சும்மா வாயால சொல்லிட்டீங்க, அது போதுமா? இப்ப கையெழுத்து போடுங்க. இவன்தான் கண்ட இடத்துல போடுவானே. நீயே சொல்லிருக்கிறியா கையெழுத்து போடணும்? வேணா அண்ணா, கொஞ்சம் படிச்சு கொடுக்குறேன். இருப்பா, கையெழுத்து போட்டுட்டான், அப்புறம் படிச்சு பாரு. உனக்கு ஒரு காப்பி கொடுக்குறேன். காப்பி எல்லாம் வேணாம், ஆனந்த ரசம் தான் வேணும். ஆனந்த ரசம் வேண்டிய மட்டும் குடிக்கலாம். கையெழுத்து போட்டிருக்கேன். இன்னும் ரெண்டா தயாராகுது. ஒரு ரெண்டா தானா? பத்தாதா? ஆசிரமத்துக்கு சொத்து, ஆஸ்தி, பாஸ்தி எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டேன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இது மேல மண்ணு சார். சாமியாருக்கு நம்மளே நாம கொடுத்துட்டோம். சோல் ஆத்மாவையே கொடுத்துட்டோம். மண்ணு நீயே வச்சுக்க, எங்களுக்கு வேண்டியது மண்ணு தான். மண்ணா இப்போ வச்சு அதுக்கு காலம் வரும் சாமி. அப்போ கூட 6 அடி 3 அடி தான். நீங்க சாமியார் மாதிரி தத்துவம் எல்லாம் பேசுறேன். இந்த ஆசிரமத்துல சாமியார் மட்டும் தான் அப்படி எல்லாம் பேசலாம். சத்தியமா நான் பேசுறேன் சாமி, இது பேசுறேன். கையெழுத்து போடுங்க. இன்னைக்கு என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை என்ன விரதம்? செவ்வாய்க்கிழமை. புதன்கிழமை செய்யப்படுவோம். வாங்கண்ணா, வச்சுக்கோங்க. ஆனந்த ரசம். ஆனந்த ரசம் வாங்க. செவ்வாய்க்கிழமை மாட்டேன்ட்டு போயிட்டாங்க. நாளை கேட்டா புதன்கிழமை மாட்டேன் போல இருக்கு. கோபி, ஆசிரமத்துக்குள்ள போறதுக்கு பின்பக்கமா ஏதாவது ஒளி இருக்கா பாக்கலாமா? இது ஆசிரமம்னு சொல்லாத, விட்டலாச்சாரிய படமே எடுக்கலாம் போல் இருக்கு. எங்க காலை வச்சாலும் கதவு தானா திறக்குது. எனக்கு என்னமோ இவனுக்கு கள்ள கடத்தல் நடத்துறாங்களோன்னு தோணுது. நம்ம கையில மாட்டிக்கிட்டாங்கல்ல, அந்த சனீஸ்வரன் கிட்ட மாட்டிட்ட மாதிரி பின்னி எடுத்துட மாட்டோம்.
கட்டடத்தை சுத்தி வந்துட்டோம். உள்ள போறதுக்கு எங்கேயும் ஒளிய காணோம். வழி நான் காட்டுறேன். உள்ள ரொம்ப சட்டையா இருந்தது, அப்படியே காத்து வாங்க வந்தோம். அது என்னங்க பனிக்காலத்துல இவ்வளவு புழுக்கம்? ஆசிரமத்துல காத்தே இல்லையே. காத்து காத்து தானே வேணும். வாங்க என் கூட. என்னடா அது? அப்படி ஏதாவது ஆச்சுன்னா இருக்குல்ல ஆயுதம். உனக்கு இருக்கு, எனக்கு ஆண்டவா. உனக்கு உண்மையை சொல்லுங்க, நீங்க யாரு? முதல்ல நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் ராமசாமி, இந்துஸ்தான் நியூஸ் உதவி ஆசிரியர். இது சுமா, அமெரிக்கன் ஹெரால்டு இந்தியா ரிப்போர்ட்டர். ஆச்சரியமா இருக்க. நீங்க நினைக்கிறது கரெக்ட். இந்த சாமியாரை பத்தின உண்மையான விவரங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இவருடைய நிர்வாகியா நான் நடிக்கிறேன். சாமியாரோட பக்தையா நான் நடிக்கிறேன். ஆமா, இவ்வளவு சக்தி வாய்ந்த சுவாமியாரால நீங்களா நிஜமா போலியான்னு தெரிஞ்சுக்க முடியலையா? முதல்ல இவர் சக்தி வாய்ந்தவரான்னு தெரிஞ்சுக்கங்க. இவன் ஒரு போலி சாமியார். இவங்கிட்ட எந்த விதமான சக்தியும் கிடையாது. மனோவசியம் தெரிஞ்சிருக்கு, அழகா பேசுறான், சில சித்து விளையாட்டுகளை கத்து வச்சிருக்கான். ஆமா, நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? போலீஸ் ஆபீசர் சார். நானும் என் ஒய்ஃபு ஃப்ரெண்ட்ஸுங்களோட பிக்னிக் வந்திருந்தோம். அப்போ ஒரு நாள் இந்த பக்கம் ஒரு நரபலியை பார்த்தோம். அப்பதிலிருந்தே நாம பல கொடுமையை ஆளாக்கிட்டோம். என்னுடைய ஆரோக்கிய நண்பனை நான் இழந்துட்டேன். இதை போலீஸ் கிட்ட சொன்னா அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. அந்த நரபலிக்கும் என் நண்பன் சாவுக்கும் இந்த சாமியாருக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு நான் சந்தேகப்படுறேன். ஐ சி. நினைச்சேன் ஒரு நாள் அந்த சாமியார் அறைக்கு போகும்போது எப்படி அந்த ராஜா கூட்டத்தை தீர்த்து கட்டிடுங்கன்னு அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். இப்ப நாம எல்லாருமே ஒரே நோக்கத்துல தான் இங்க வந்திருக்கோம். சாமியார் கிட்ட சக்தி இருக்கோ இல்லையோ, பணபலம் எக்கச்சக்கமா இருக்கு. அவரை பைத்தியக்காரத்தனமா பகவான்னு நம்பி வழிபடுற கூட்டமும் இருக்கு. இவரை பார்க்க பல மாநிலங்கள்ல இருந்து ஆளுங்க வராங்களே, அதுல நிறைய பேர் பாலிட்டிஷியன்ஸ் இருக்காங்க. எல்லாரையும் இவர் வாழ்த்தி ஒரு 100-150 பேரையாவது அடுத்த எலெக்ஷன்ல நீ ஜெயிச்சு மந்திரி ஆயிடுவேன்னு சொல்லியிருக்காரு. சில மாநிலங்களில் சில பேர் மந்திரிகள் ஆயிட்டாங்க. சரிதான். இப்ப அந்த செல்வாக்கு வேற அவர் கூடி இருக்கும். அவர் போலிங்கிறத தெரிஞ்சுக்கலாம், ஆனா நிரூபிக்கிறது தான் கஷ்டம். நான் நிரூபிச்சு காட்டுறேன். இந்த மாதிரி போலீஸ் சாமியார்கள் நாட்டுல ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டாங்க. இவங்களெல்லாம் சும்மா விட்டுடக்கூடாது. இங்கே ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறது உசிதம் இல்ல. ரூமுக்கு போலாம். நரபலி பார்த்து தான் சொன்னீங்களே, அந்த டீடைல்ஸ் சொல்லுங்க, எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க போகலாம். ராஜா, நம்ம எதுக்கும் கேர்ஃபுல்லா இருக்கிறது பெட்டர். என்ன ராஜா, நாம பேசின விஷயம் சாமியார் காதுக்கு போயிருக்கோம்னு நினைக்கிறேன். ஏதோ கசமுசா நடக்குது, அதனால நீங்க உடனே இங்க இது ஓடி போயிட சொல்றீங்களா? முதல்ல உங்க ஃபேமிலியை கொண்டு போய் ஊர்ல விட்டு வந்துருங்க. நல்லதோ கெடுதலோ நாம மோதி பார்க்கலாம். அவங்க இங்க இருந்தா சாமியார்னால அவங்க உயிருக்கு ஆபத்து வரலாம். அவங்கள காட்டியே சாமியார் நம்ம பயமுறுத்தலாம். எஸ், நீங்க சொல்றது கரெக்ட் தான். அவங்களை கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன். குட்டி வா, அவங்களை கூட்டிட்டு வர. ரைட். நான் ராமசாமி, இந்துஸ்தான் நியூஸ் உதவி ஆசிரியர். இது சுமா, அமெரிக்கன் ஹெரால்டு இந்தியா ரிப்போர்ட்டர். ஆச்சரியமா இருக்க. நீங்க நினைக்கிறது கரெக்ட். இந்த சாமியாரை பத்தின உண்மையான விவரங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இவருடைய நிர்வாகியா நான் நடிக்கிறேன். சாமியாரோட பக்தையா நான் நடிக்கிறேன். ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க ரிஷி மூலத்தையே ஆராய வந்திருக்கீங்க. எதுவா இருந்தாலும் ஆராய்ச்சி செய்து உண்மையை வெளியிடுறது தானே பத்திரிகையாளருடைய தர்மம். இப்ப உலகத்துல அந்த தர்மம் தான் நடக்குதா? பத்திரிகையில வெளியாகிறதுலாம் உண்மைதான் உன்னால சத்தியம் பண்ண முடியுமா? மத்தவங்களை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா என் மனசுக்கு உண்மையில படுறதான் இது வரைக்கும் நான் எழுதியிருக்கேன். இனிமேல் எழுதும். இல்ல, இனிமேல் நான் சொன்னபடிதான் நீ எழுதணும். நீயும் தான். நீங்க உயிரோட இருக்கணும்னா என்ன பத்தி ஒரு வருஷத்துக்கு புகழ்ந்து எழுதணும். அப்படி எழுதுனா பணம் பொருள் பரிசா கிடைக்கும். இங்க இருந்து விடுதலையும் கிடைக்கும். முடிச்சிட்டியா? ஓம் சாந்தி. சொல்லுங்க, நீ என்ன எங்களுக்கு விடுதலை கொடுக்கறது? நீ ஏன் போலி சாமியா? நீ சின்ன போலி. நீ பெருசா கண்டுபிடிச்சிட்ட. நீ ஒரு உலகம் தெரியாத ஆளியா? இப்ப நாட்டுல போலி சாமியார், போலி பணக்காரர், போலி அரசியல்வாதி, போலி வியாபாரிகள் தான் இருக்காங்க. நீங்களும் சாமியார் சொன்ன மாதிரி போலி எழுத்தாளர்களா மாறிட்டா கை நிறைய பணம் கிடைக்கும், புகழும் கிடைக்கும். நல்ல தத்துவம். உங்களை மாதிரி இன்னும் 10 பேர் இருந்துட்டா போதும், நாடு உட்பட்டு. உங்களோட போக்கத்தை பசங்களா இவங்க போலாம். எங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்தது ஜாக்கிரதை. இங்க பத்திரிகை பெரிய பத்திரிகை, அவங்களே எங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தேடி வருவாங்க. உங்களை சும்மா விட மாட்டாங்க. அவங்களை எப்படி சமாளிக்கணுங்கிறது எனக்கு தெரியும். உங்களை எப்படி வழிக்கு கொண்டு வரணுங்கிறது எனக்கு தெரியும். சிஷ்யா கவனி. இவங்க 2 பேரும் அழிட்டு போங்க. அண்ணு
இந்தாப்பா, நீங்க ஒழுங்கா போய் சேரணும்னா நான் சொல்ற மாதிரி எழுதுங்க. இந்த ராஜரிஷி சாமியார் மாதிரி உலகத்துல பார்த்ததே கிடையாது. அவ்வளவு சக்தி வாய்ந்தவர். இவர் கையால ஊதி அள்ளி கொடுத்தா புற்றுநோயே குணமாகுது அப்படின்னு எழுது. உனக்கு நாமா எப்படி எழுதணும்னு அவங்களுக்கு வேற விதமா சொல்லி கொடுத்துரு. என்ன எல்லா பத்திரிகையிலும் ஒரே மாதிரி வந்தா ஜனங்க நம்ப மாட்டேன். தப்பு. மட ஜனங்க எல்லா பத்திரிகையிலும் ஒரே மாதிரி வந்தா தான் நம்புவாங்க. மட ஜனங்களா? நீங்க யாருங்கிற உண்மை ஒரு நாள் அந்த ஜனங்களுக்கு தெரியத்தான் போகுது. அன்னைக்கு உங்க தாடி கமண்டலம் எல்லா காத்துல பறக்க போகுது. தெரிஞ்சா தானே, தெரிய விடுவோமா? சரி சரி, வெட்டி பேசிய பேப்பர் பேனா இருக்கு, உட்காந்து கடற்கரை எழுதுங்க. வர அமாவாசை ரொம்ப நல்ல நாள். அன்னைக்கே பலி கொடுக்க ஏற்பாடு செய்யலாம். நாம புதுசா கட்டணமே பலிகொகை, அந்த இடத்துல தானே ஏற்பாடு செய்யணும். ஆமா. ஓம் சாந்தி.